எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனது பெயர் வி வெங்கடேசன். நான் ஒரு வழக்கறிஞர். இந்திய ஜனநாயக கட்சியில் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து அதனோடு பயணித்து வருகிறேன். அதனுடைய அமைப்பு செயலாளராகவும் இருந்திருந்தேன். அதன் பிறகு அதனுடைய சட்ட ஆலோசகராகவும் தொடர்ந்து இந்த 16 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 28 ஆண்டுகளாக வழக்கறிஞராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக இந்திய ஜனநாயக கட்சியின் மூலமாக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அதில் என்டிஏ கூட்டணி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்டிஏ கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். கூடிய விரைவிலேயே என்னுடைய நாமினேஷனை ஃபைல் பண்ணுவேன். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலப்பணிகளை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்குண்டான வாய்ப்பை நாங்கள் எதிர்கொண்டு இப்பொழுது இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சி பல தேர்தல்களை சந்தித்திருந்தாலும் இந்த தேர்தலானது முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒரு வலுவான கூட்டணியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மிகவும் பலம் பொருந்திய நிலையிலே இன்று காணப்படுகிறது. என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுனால மத்தியில் என்டிஏ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருப்பதனாலையும் நமக்கு வேண்டுகின்ற சலுகைகளை, வேண்டுகின்ற செலவினங்களுக்கு உண்டான அனைத்து திட்டங்களுக்கு உண்டான பணிகளையும் நம்மால் செய்ய முடியும் என்பது ஒரு கூடுதல் சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இந்த வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். எங்களுடைய கட்சி தலைவரான நிறுவனர் பாரிவேந்தரும் தலைவரான இளையவேந்தரும் சரி, எப்பொழுதுமே முன்னேற்றத்தை நோக்கி ஒரு growth, எங்களுடைய மோட்டோ growth. ஏன்னா நாம இந்த கட்சி தப்பு, அந்த கட்சின்னு குறை சொல்வதை விட ஒரு முன்னுதாரணமாக இருந்து எப்படி நாம் வழி நடத்த முடியும் என்பதனை காண்பிப்பதற்கு இது ஒரு சோதனையாக இருந்த காலம் மாறி சாதனை படைக்கின்ற காலம் வந்துவிட்டது என்பதை காட்டுகின்ற விதமாக இந்த தேர்தல் அமையும் என்பதில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். முதல்ல இந்த பல்லாவரம் தொகுதிங்கிறது ஒரு அர்பன், செமி அர்பன் அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடுவன்சி. நம்ம சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சி. அப்படி இருந்தாலும் இந்த கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய குறைபாடுகள், அது நிறைவேற்றப்படாமலே நிறைய இருக்கிற திட்டங்கள், மக்கள் இன்னும் அந்த நிலைக்கு வரல. அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்மால் அதில் சேர்ந்து செய்ய முடியும். ஏன்னா என்டிஏ கூட்டணி இருக்கிறது, பிளஸ் அதிமுகவுடைய ஆட்சி அமையப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த சூழ்நிலையிலே நாம் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதியை அடுத்த முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்ற நம்பிக்கையால் நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த தொகுதியில் போட்டியிடுகிறோம். கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு மிகவும் அமோகமாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைவரையும் ஒவ்வொரு மக்களையும் இப்போ சந்திக்கும் போது ரொம்ப ப்ராஸ்பரஸாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் எனக்கு தெரியுது. அதாவது இப்போதைக்கு நான் பார்த்துருக்கிற வரைக்கும் அடிப்படை பிரச்சனை நீர், அதாவது குடி தண்ணீரில் சாக்கடை நீர் கலப்பது, அப்புறம் தெருநாய்கள் பிரச்சனை, அப்புறம் குடிநீர் பிரச்சனைகள், டிராஃபிக் அடிக்கடி ஜாம் ஆகுது. அதே போல் ரோட்ஸ் சில ரோடுகள் போடப்படவில்லை, சில ரோடுகள் போடப்பட்ட ரோடுகள் நிறைய டேமேஜ் ஆகியிருக்கு. இது மாதிரி எண்ணற்ற இதை நோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். நாங்கள் இன்னும் தேர்தல் களத்துக்கு சந்திக்கும் போது, மக்களை சந்திக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களை செய்து அதை எப்படி தீர்க்க முடியும் என்பதை கண்டிப்பாக செய்வோம். ஆமாம் ஆமாம்
ஆ ஆ அதாவது நான் வந்து நானும் மண்ணின் மைந்தர் தான் என்று சொல்லிக் கொள்வேன். எப்படி என்று சொன்னால், இதே சென்னையில் தான் நானும் கடந்த 25-30 ஆண்டுகளாக இருக்கிறேன். அதைவிட தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியிலே தான் நான் படித்தேன். 1988 இருந்து 93 வரை என்னுடைய BA and MA நான் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன். அதனால் எனக்கு தாம்பரத்திலே 5 வருடம் தங்கியிருந்து படித்தேன். அதிகம் எனக்கு பல்லாவரம், தாம்பரம் ஆகிய சுற்றுச்சூழல் எல்லா பற்றியும் கொஞ்சம் தெரியும். அதன் பிறகும் நான் சென்னையிலேயே இருக்கிறேன். அதுவும் உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணிபுரிந்திருப்பதால் எனக்கு வந்து சென்னை பரிச்சயம் இல்லாத ஊர்னோ என்னை வெளியூர்காரர் என்று சொல்லுவதோ அது சரியா இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. சரி சரி அவர் மாவட்ட செயலாளராக அவருடைய கட்சியில் இருக்கிறாரு. எங்களுடைய கட்சியிலே நான் வந்து அதனுடைய கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறேன் மாநில அளவில். அதை தாண்டி எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் முழு ஒத்துழைப்பையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒத்துழைப்பு வந்து நான் கடந்த ஒரு 3 நாட்கள் என்றைக்கு அறிவிக்கப்பட்டோம், என்றைக்கு வந்து மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னை தாம்பரத்தில் வந்து கேண்டிடேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரோ அன்று முதலாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் அமோகமாக எங்களை வரவேற்று உற்சாகப்படுத்தி எங்களுக்கு வேண்டிய ஒத்துழைப்பை கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இது வந்து உங்க கருத்தா இருக்கலாம். அதாவது சென்னையை சார்ந்த ஒருவர் இருக்கிறார். நான் இப்ப பல்லாவரத்தில் வந்து இப்ப வீடு பார்த்துட்டேன். இந்த வாரத்துக்குள்ளாக பல்லாவரத்துக்கு குடியும் சென்று விடுவேன். ஆகையால் நானும் பல்லாவரம் வாசி என்று அப்படி நீங்க அதாவது ரொம்ப நேரவா பாத்தீங்கன்னா அப்படி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சென்னையில் இருக்கிறேன். பல்லாவரம் தொகுதியில் குடியில்லைங்கிறதுனால நீங்க சொல்றீங்கன்னா நான் இப்போ ஆல்ரெடி வீடு பார்த்துருக்கேன். இந்த வாரத்துக்குள்ள பல்லாவரம் தொகுதிக்கு நான் வீடு மாறி வந்துடுவேன். அதனால பல்லாவரத்திலிருந்து தான் செய்கிறோம். பட் நாம் ஒன்று பார்த்துக்கணும், தமிழகத்தில் தான் இருக்கிறோம், சென்னையில் தான் இருக்கிறோம், மக்களுடைய சேவைக்காக தான் வந்திருக்கோம். அந்த மக்களுடைய சேவையை செய்ய முடியும் என்பதை எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. கூட்டணி கட்சியினுடைய பலம் இருக்கிறது. அதனால கண்டிப்பாக அது வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதான் அந்த கருத்துல இருந்து, ஏன்னா எனக்கு தெரியாததுனால அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் உங்கள் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக நான் எப்படிப்பட்ட நபர் என்பதை உங்களுக்கு நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. நான் சொல்றேன், நான் ஒரு வழக்கறிஞராக இருப்பதனால் எனக்கு மக்களை வந்து அணுகுவதோ, மக்களிடம் பேசுவதோ, அவருடைய குறைகளை தீர்ப்பதோ, இல்லை அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதோ, அவர்களுடனே இருப்பதோ, அவர்களுடனே பயணிப்பதோ என்பது கண்டிப்பாக என்னால் முடியும். யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டாலும் என்னை மிகவும் எளிமையாக கண்டிப்பாக என்னை வந்து பார்க்க முடியும். அதற்குண்டான நான் செய்வேன் என்பதை உங்கள் வாயிலாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை நேரமாக இந்த பேட்டி எடுத்த உங்கள் அனைவருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் அனைத்து கூட்டணி கட்சியினுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்து எல்லோரும் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்திற்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட அனைத்து வாக்காளர்களும் இரட்டை இலை சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து என்னை வெற்றி பெற செய்வதன் மூலமாக இந்த பல்லாவரம் தொகுதியை முதன்மையான தொகுதியாக மாற்றி காட்டுவோம் என்பதை சொல்லி இந்த பிரஸ் மீட்டிங்க்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.